தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி. இன்று நாம் பார்க்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் பட்டுப்புடவைகளுக்கு உலக பிரசித்தி பெற்ற திருபுவனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கம்பகரேஸ்வரர் சரபேஸ்வரர் ஆலயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருபுவனம் என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இக்கோயில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ளது. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இதுவாகும். ராஜராஜ சோழனின் பேரனாகிய 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என்கிறது கோயில் வரலாறு. இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும். தேவார வைப்புத்தலங்கள் என்பவை தேவாரத்தில் தனிப்பாடல்களாக பாடப்பெறாமல் வேற ஊரில் உள்ள சிவபெருமானை நேரில் சென்று தரிசனம் செய்து அவரை பற்றி பாடும் பதிகத்தில் நேரில் செல்லாமல் அருகிலுள்ள மற்ற கோயில் சிவபெருமானை பற்றி அந்த பதிகத்தில் சேர்த்து பாடுவதும் பொது பதிகத்தின் இடையிலும் குறிப்பிடப்படும் தலங்களை தேவார வைப்புத்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தலங்களும் சைவ சமயத்தவர்களால் புகழ் பெற்ற தலங்களாக போற்றப்படுகின்றன. திருபுவனம் கடைவீதி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கோவிலுக்கு செல்லும் இருபுறமும் பட்டு புடவைகள் விற்பனை செய்யும் கடைகள் அமைந்துள்ளன. அதனை கடந்து நாம் செல்லும் போது கிழக்கு நோக்கிய 7 நிலைகளைக் கொண்ட அகன்ற வடிவ பிரம்மாண்டமான ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. இந்த கோபுரம் முழுவதும் பல்வேறு புராணங்களை நினைவுபடுத்தும் சுதை சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. ராஜகோபுரத்தினுள் நுழைந்தவுடன் உள் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்கள் தாராசுரம் கோயிலில் உள்ளதைப் போன்று வேலைப்பாடுகளுடன் உள்ளன. உள் மண்டபத்தில் கொடிக்கம்பம், பலிபீடம் மற்றும் நந்தியம் பெருமான் அமைந்துள்ளது. அதனை தரிசனம் செய்துவிட்டு செல்லும்போது 3 நிலை கோபுரம் நம்மை வரவேற்கிறது. பெரிய திருச்சுற்றுடன் அமைந்துள்ள இக்கோயிலின் கருவறை சற்று உயர்ந்த தளத்தில் அமைந்துள்ளது. கருவறையின் வெளியே திருச்சுற்றில் அழகான ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படுகின்றன. கருவறையில் பிரம்மாண்ட வடிவில் கிழக்கு முகமாய் ஒளி வீசும் திருமேனியில் இறைவன் காட்சி தருகின்றார். இத்தல இறைவன் கம்பகரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கம்பகரேஸ்வரர் என்றால் நடுக்கத்தை போக்கியவர் என்று பொருள். நடுக்கத்தை போக்கியவர் என்பதால் நடுக்கம் தவிர்த்த பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இத்தல இறைவனுக்கு திரிபுவனமுடையார், திரிபுவன ஈஸ்வரர், திருபுவன மகாதேவர் என்ற பெயர்களும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவாமி சந்நிதியின் இடதுபுறம் தனி சந்நிதியாக அம்பாள் சந்நிதி அமைந்துள்ளது. அதில் தர்மசவர்த்தினி எனும் அறம் வளர்த்த நாயகியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள். தேவர்களின் நடுக்கத்தை இறைவன் தீர்த்த பின் அறங்களை வளர்ப்பவளாக இத்தல அன்னை இருக்கிறாள். இங்குள்ள சரபேஸ்வரர் சன்னதி மிகவும் சிறப்பு பெற்றதாகும். இவ்வாலயம் தஞ்சை பெரிய கோவில், தாராசுரம், கங்கை கண்ட சோழபுரம் கோவிலோடு ஒப்பிடும் விதத்தில் பிரம்மாண்டமாகவும் விசாலமானதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் அம்மன் சந்நிதிக்கு நேர் எதிரே சரபேஸ்வரர் 7 அடி உயரத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிப்பது சிறப்பு. இந்த ஆலயத்தின் உற்சவமூர்த்தியும் சரபேஸ்வரர்தான். சரபேஸ்வரர் சந்நிதி தெற்கு முகம் பார்த்தவாறு அமைந்துள்ளது. இதுவே ஆதியில் அதாவது முதலில் கட்டப்பட்ட ஆதிசரபேஸ்வரர் சன்னதியாகும். மூலவர் கலைநயத்துடன் காட்சி தருவது நம்மை மெய்ச்சிலிருக்க வைக்கிறது. இவரின் அருகில் உற்சவமூர்த்தியாக சரபேஸ்வரர் அமர்ந்துள்ளார். சரபேஸ்வரர் கருவறையின் முகப்பில் 2 அழகிய பெண்கள் துவார சக்திகளாக அமைந்துள்ளனர். இச்சிலைகள் மிகவும் கலைநயம் கொண்டதாக உள்ளது. சிவன், விஷ்ணு, துர்க்கை, சூலினி சக்திகளின் வடிவமான சரபருக்கு இப்பெண்கள் காவல் புரிகின்றனர். சுவாமி அருள்மிகு கம்பகரேஸ்வரர். அம்பாள் அருள்மிகு தர்மசமர்த்தினி அறம் வளர்த்த நாயகி. மூர்த்தி கம்பகரேஸ்வரர், சரபேஸ்வரர். தீர்த்தம் சரபர் தீர்த்தம். தலவிருட்சம் வில்வம் மரம்.
தலச்சிறப்பு. இந்த சிவாலயம் சரபேஸ்வரருக்குரிய சிறப்பு வாய்ந்த தலமாகும். கலைச்சிறப்புடைய சிற்பங்கள் இங்கு நிறைந்து காணப்படுகின்றன. சோழர்கள் ஆட்சி காலத்தில்தான் சரபேஸ்வரர் வழிபாடு அறிமுகமாகியது. சரபமூர்த்தி வடிவத்தினை கோயில்களில் அமைப்பதாலும் வழிபடுவதாலும் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள், போர்களில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே சோழர்கள் சரபேஸ்வரர் வழிபாட்டினை துவங்கினார்கள். தல வரலாறு. முன்னொரு காலத்தில் இரணியன் என்ற அசுரன் தேவர், மனிதர், விலங்கு முதலிய யாவராலும் எத்தகைய ஆயுதத்தாலும் பகல், இரவு என்ற இரு வேளைகளிலும் சாகாத வரத்தை தர வேண்டுமென்று தவம் புரிந்தான். சிவபெருமான் அவனின் தவத்தை போற்றி அந்த வரத்தை கொடுத்தார். வரத்தை பெற்ற மமதையின் உச்சத்தில் தானே கடவுள் என்று அறிவித்து அதனை மீறுவோர்களை எல்லாம் கொடுமைப்படுத்த தொடங்கினான். இவனது மைந்தன் பிரகலாதன் ஒரு தீவிர திருமால் பக்தன். அவன் எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்த வண்ணம் இருப்பதைக் கண்டு அகந்தையின் உச்சத்தில் தன்னை கடவுளாக ஏற்க மறுத்த மகனையே கொல்ல பல்வேறு முயற்சிகள் செய்தான். அது எதுவும் பலிக்கவில்லை. ஆத்திரத்தின் உச்சத்தில் மகனிடம், நீ வணங்கும் நாராயணன் எங்கிருக்கிறான்? அவனைக் காட்டு. உன் கண்முன் அவனைக் கொன்று நானே கடவுள் என்று உனக்கு நிரூபிக்கிறேன் என்கிறான். பிரகலாதன் நிதானமாக, நாராயணன் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்றான். ஆத்திரத்தோடு அரக்கன் அருகிலிருந்த தூணைக் காட்டி, அவன் எங்கும் இருக்கும் தெய்வம் என்றால் இந்த தூணில் இருந்து வெளிவரட்டும் என எட்டி உதைக்க, சிங்கத்தின் தலையும் மனித உடலும் கொண்ட உருவமாய் நரசிம்மர் தோன்றி இரணியன் குடலைக் கீறி அவனை அழிக்கிறார். அழித்த பின்பும் ஆத்திரம் தீரவில்லை. அவரின் உக்கிரம் தணிந்தபாடில்லை. கோபம் கொண்டால் உடல் நடுங்கும் அல்லவா? அப்படி இரணியனை வதம் செய்த ஸ்ரீ நரசிம்மருக்கு கோபம் அடங்காமல் உடல் நடுங்கிக் கொண்டு இருந்தது. இதனால் தேவர்களும் முனிவர்களும் அவர் கோபத்தைக் கண்டு பயந்து நடுங்கிப் போனார்கள். கடும் உக்கிரத்துடன் இருந்த நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக, உக்கிரத்தை தணிப்பதற்காக முக்கோடி தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் காப்பாற்றும்படி முறையிடுகின்றனர். அதற்கு செவி மடுத்த சிவபெருமான் சரபரின் தோற்றத்தில் உருமாறி ஸ்ரீ நரசிம்மரின் கோபம் தணித்தார் என்கிறது காளிகா புராணம். அதனைப் பற்றி பார்க்கலாம் இப்போது. பேரண்ட பட்சியாக தங்க நிறப்பறவையின் உடலும் மேலே தூக்கிய 2 இறக்கைகளும் 4 கால்கள் மேலே தூக்கிய நிலையிலும் 4 கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய ஒரு வாலும் தெய்வீகத் தன்மை கொண்ட மனிதத் தலையும் அதில் சிங்க முகமும் கொண்ட ஒரு விசித்திர பிறவியாக உருமாறினார். மனிதன், பறவை, மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவைதான் சரபர். பாதி அகோரப் பறவை, மீதி அகோர விலங்கு போன்ற உருவம் கொண்ட சரபேஸ்வரரைக் கண்ட நரசிம்மருக்கு கோபம் நீங்கி பயம் வந்தது. சிவனைத் தாக்க விழைகிறார். அப்போது சிவனின் தீண்டலில் சினம் தணிந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் திருமால். அனைவருக்கும் ஏற்பட்ட கம்பத்தினே நடுக்கத்தினே தீர்த்ததால் சிவன் கம்பகரேஸ்வரர், நடுக்கம் தவிர்த்த பெருமான் என்ற திருப்பெயர் பெறுகிறார். சரபப் பறவையாய்த் தோன்றியதால் சரபேஸ்வரர் என பெயர் உருவானதாக கூறுகிறது புராணக் கதைகள். பல்வேறு திருக்கோவில்களில் சரபேஸ்வரர் வடிவங்கள் இருந்தாலும் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சரபேஸ்வரரே பிரதானமாக போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தின் உற்சவமூர்த்தியும் சரபேஸ்வரர்தான். இங்குள்ள சரபேஸ்வரர் 6 கால்கள் 4 கரங்களுடன் 12 கால் பீடத்தையும் 2 கரங்கள் நரசிம்மனைப் பற்றியும் அமைந்துள்ளது. எதிரிகளால் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் பகைவர்களை அழிக்கவும் வரம் தரும் வள்ளலாக இவர் போற்றப்படுகின்றார். நம்பிக்கைகள். கல்வி, ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, மனம் விரும்பும் படியான வாழ்க்கை, உத்தியோக உயர்வு போன்ற நினைத்த காரியங்கள் கைகூடும். குழந்தை பேறு கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும். சுவாமி கம்பகேசுவரரை வணங்குவோர்க்கு நடுக்கங்கள், நரம்பு தளர்ச்சி, தேவையற்ற பயம், மூளை வளர்ச்சியடையாமல் இருத்தல் ஆகிய பிரச்சினைகள் நீங்கி ஆயுள் விருத்தி, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அம்பாள் தருமத்தை வளர்த்து காப்பவள் என்பதால் அவளை வணங்குவோர்க்கு பாவங்கள் நீங்கப் பெறும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவார்கள். சரபேஸ்வரர் வழிபாடு.
எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்படுவோர், ஏவல், பில்லி, சூனியம் என தீவினைகளால் துன்பப்படுவோர், நோயற்றவர்கள் என எவ்விதமான துன்பங்களுக்கும் துயர் நீக்கும் கடவுளாக சரபேஸ்வரர் போற்றப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் 11 நெய் தீபம் ஏற்றி 11 சுற்று வலம் வந்து இவரை வழிபட்டுச் சென்றால் மேற்படி தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. நடை திறப்பு காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநாகேஸ்வரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். மூலவர் கம்பஹரேஸ்வரர் என்றாலும் பலருக்கு சரபேஸ்வரர் ஆலயம் என்று கூறினால் மட்டுமே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஆதரவு தரவும் எங்கள் பதிவை பதிவேற்றம் செய்து உடனடியாக பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.